சமீப காலமாக ஒரு ட்ரெண்டை நோட் பண்ணீங்க அப்படின்னா, இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்குறத குறைச்சிக்கிட்டு மேற்கு நாடுகள் பக்கமாக திரும்புது மற்றும் முழுக்க முழுக்க உள்நாட்டில் ஆயுதங்களை உருவாக்கலாம் அப்படின்ற முடிவுலையும் போய்கிட்டு இருக்கு. அதில் சமீபத்திய உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Su-75 Su-57 ப்ராஜெக்டோட ஸ்கிராப் தான். இந்தியாவில் AMC அப்படின்ற இந்த ப்ரோக்ராமுக்கு CCS அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறமா ரஷ்யன்ஸோட கனவு, அதாவது இந்தியாவுக்கு Su-75 ஆர் Su-57 விற்கணுன்ற அந்த ஒரு ட்ரீம் சுக்குநூறாக உடஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எண்ட் ஆஃப் அன் ஏரா, அதாவது ரஷ்ய தொழில்நுட்பங்களை நம்பி ரஷ்யா கிட்ட இருந்து மட்டுமே ஆயுதங்களை வாங்கிக்கிட்டு இருந்த இந்தியா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யன்ஸ் கிட்ட இருந்து பிரிஞ்சு வருதா அப்படின்றது தான். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல தற்போதைய நிலைமையில் நமக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆயுத ஒப்பந்தங்கள், மிகப்பெரிய அளவில் இருக்கிற ஆயுத ஒப்பந்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வர்றது INS சக்ரா. சக்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்னு சொல்லுவோம். இந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியூக்ளியர் அட்டாக் சம்மரினால் தண்ணிக்கடியில் மாசக்கணக்கில் இருக்க முடியும். ஆனால் ஒரு டீசல் எலக்ட்ரிக் சம்மரினால் தண்ணிக்கடியில் அப்படி இருக்க முடியாது, சில மணி நேரங்கள் தான் இருக்கணும். ஸோ அவங்க கண்டிப்பாக தண்ணிக்கு மேலே வந்தாகணும். அப்படி தண்ணிக்கு மேலே வரப்போ அவங்களை ஈஸியாக டிடெக்ட் பண்ணி அந்த சம்மரினை தூக்கிட முடியும். ஸோ சீனர்களுக்கு எதிராக நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டு இந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸ் தான். இதை கடந்த 30 வருடங்களாக நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யர்கள் கிட்ட இருந்து 10 வருஷத்துக்கு லீஸுக்கு ஒரு நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் எடுப்போம். அப்படி நம்ம எடுக்கிற அந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரினுக்கு தான் சக்ரா அப்படின்ற பேரை வைப்போம். இதுக்கு முன்னாடி சக்ரா 1 சக்ரா 2ன்னு சொல்லி 2 நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் எடுத்து பயன்படுத்தியிருக்கோம். சக்ரா 2வை கடைசியாக 2021ஆம் ஆண்டு ரஷ்யன்ஸ் கிட்ட கொடுத்தோம். ஆனால் அது அதோட முழுமையான 10 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடியே சில மேஜர் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால ரஷ்யன்ஸுக்கு நம்ம கொடுத்துட்டோம். ரஷ்யன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது அதுக்கப்புறமா ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது சக்ரா 3 அப்படின்னு சொல்லக்கூடியது 3ஆவதாக இந்தியாவுக்கு வரப்போகிற ரஷ்யாவோட நியூக்ளியர் அட்டாக் சம்மரின். இதுக்கு மட்டுமே நம்ம எவ்வளோ டீல் போட்டிருக்கோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 24,000 கோடி 10 வருஷம் இந்த சம்மரினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ரஷ்யாவுக்கு கொடுக்க போகிற தொகை. இந்த 24,000 கோடியை நம்ம கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணமே இமீடியட்டாக நமக்கு இந்த சம்மரின்ஸ் தேவைப்படுது. இதே இது நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது ஒரு 10 வருஷம் ப்ராஜெக்டாக இழுத்துக்கிட்டே போகும். ஸோ அந்தளவுக்கு லக்ஸரியோ இல்லை டைமோ நமக்கு கிடையாது. அதனால் இந்த மாதிரி டீலை போட்டு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல கடைசியாக நமக்கும் ரஷ்யாவுக்கு இருக்க போகிற நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் டீல் தான் சக்ரா 3 அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், நம்ம உள்நாட்டிலே இந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரினை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ராஜெக்டில் இறங்கிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அந்த சம்மரின்ஸுக்கு தேவைப்படக்கூடிய இன்டர்நேஷ்னல் பார்ட்னரை நம்ம தேடுறப்ப அந்த இடத்துல ரஷ்யன்ஸை நம்ம வைக்காமல் அதுக்கு மாறாக ஃப்ரான்ஸ் அப்ரோச் பண்ணுறோம், அமெரிக்காவை கூட அப்ரோச் பண்ணுறோம். பட் அமெரிக்கன்ஸ் வந்து நம்ம கூட அந்த சம்மரின் தொழில்நுட்பத்தை ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரஷ்யன் ஷேர் பண்ணுறதா இருக்காங்க, ஆனால் அந்த டீலோட தன்மை என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. முழுமையாக அந்த தொழில்நுட்பம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்து அதை கொடுக்க மறுக்கிறாங்க. ரஷ்யன்ஸ் அதை கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அந்த டீலை பற்றின சில அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் வந்து இன்னமும் கிளாஸிஃபை ஆகாமல் தான் இருக்குது. நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவை நம்புறதை விட ஃப்ரான்ஸை அந்த நியூக்ளியர் சம்மரின் தொழில்நுட்பம், அதாவது அந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரினில் இருக்கிற அந்த நியூக்ளியர் ரியாக்டர் தொழில்நுட்பத்தை ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மேஜராக இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த நேவல் அக்ரிமெண்ட்டில் கடைசியாக இருக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சக்ரா 3 தான். இதை சீக்கிரமாக இந்தியாவுக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட நியூக்ளியர் அட்டாக் சம்மரினே இல்லை, நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின்றது வேறு. ஸோ இந்த சம்மரின் நமக்கு சீக்கிரம் வரணுன்றதுக்காண்டி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெய்சங்கர் அவர்கள் ரஷ்யாவுக்கு போய் விளாடிமிர் புட்டின் அவர்களை நேரடியாகவே பார்த்து சில கான்வர்சேஷனில் ஈடுபட்டாங்க. அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனேயே ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருப்பார், சக்ரா 3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சம்மரினை சீக்கிரம் இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்காண்டியும் நாங்கள் பேசியிருக்கோம் அப்படின்னு. இதை தாண்டி ஏர் டிஃபென்ஸ் அப்புறம் போர் விமானங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நம்மளோட MRFA டெண்டருமே மேற்கு நாடுகளை நோக்கி தான் இருக்குது. ரஷ்யாவோட எந்த விமானங்களையும் வாங்கலை. அண்ட் 5ஆம் தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்டகரியிலையும் நம்ம ரஷ்ய விமானங்களை வாங்காமல் முழுக்க முழுக்க உள்நாட்டில் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். S-400 அட்வான்ஸ் சிஸ்டம் ரஷ்யன் கிட்டேருந்து நம்ம வாங்கின மிகப்பெரிய ஒரு ஆர்டரு. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உள்நாட்டில் நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போது இண்டிஜினியஸான அட்வான்ஸ் சிஸ்டம் நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போது இதெல்லாமே எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் சிஸ்டம்ஸ் கிட்டேருந்து நம்ம ஒதுங்கி ஒன்று நம்ம உள்நாட்டில் தயாரிக்கிறோம், இல்லை அப்படின்னா அந்த மேற்கு நாடுகள் பக்கமாக போகிறோம் அப்படின்றது வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு என்னென்னு தெரியும்னா, ரஷ்யன்ஸை விட்டு நம்ம தள்ளி வரோம் அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் ஆக்சுவலாக கவனிச்சிங்க அப்படின்னா வெறும் ஆயுத தொழிற்சாலைகள் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நம்ம ரஷ்யன்ஸை டிபெண்ட் பண்ணாமல் நம்மளோட ஆயுதங்களை ஒன்று டைவர்சிஃபை, அதாவது எல்லா இடங்கள்லேருந்தும் வாங்கணும், இல்லை அப்படின்னா முழுக்க முழுக்க உள்நாட்டில் தயாரிக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டியில் இருக்கமே தவிர
அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் ரஷ்யன்ஸுக்கும் நடுவில் ஏகப்பட்ட டீல்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ். இந்த பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸில் முதல்ல ஒரு ஏவுகணை தான் உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸை இன்னும் விரிவுபடுத்தி பிரம்மோஸ் 2, பிரம்மோஸ் என்ஜின் சொல்லி ஏகப்பட்ட ஆயுதங்களை உருவாக்க போகிறோம். இது எல்லாமே ரஷ்யா கூட சேர்ந்து தான் நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம எதையும் தனியாக பண்ணுறது இல்லை. ஸோ ஒரு பக்கம் நம்ம ஆயுத இறக்குமதியை குறைச்சாலும் இன்னொரு பக்கம் ரஷ்யாவுக்கு நமக்கு உண்டான பார்ட்னர்ஷிப் லெவலில் எந்த பிரச்சனையுமே இல்லை. பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் வந்து ஒரு உதாரணம். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ககன்யான் திட்டம். ISRO எல்லாருக்குமே தெரியும், அடுத்த வருஷம் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப போகிறாங்க. ஸோ அந்த ஆஸ்ட்ரோனாட்ஸுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். அந்த ட்ரைனிங் ஃபெசிலிட்டி எங்கே இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம ரஷ்யா கூட தான் ஒரு டீலை போட்டு நம்மளோட ஆஸ்ட்ரோனாட்ஸுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துருக்கோம். ரஷ்யன்ஸ் நம்மளோட இந்த ககன்யான் மிஷனில் அவங்களும் ஒரு பங்கு வகிக்கிறாங்க. ஸோ ஸ்பேஸில் நமக்கும் ரஷ்யாவுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் குறையில் நம்ம ரஷ்யா கூட ஏகப்பட்ட விஷயங்களில் பார்ட்னராக இருக்கோம். அண்ட் அதை தாண்டி முக்கியமானது நியூக்ளியர் டெக்னாலஜி. ஏகப்பட்ட நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இந்தியாவில் ரஷ்யர்கள் மூலமாக தான் கட்டப்படுது. அதாவது ரஷ்ய தொழில்நுட்பங்கள் மூலமாக தான் கட்டப்படுது. அதில் ஒரு உதாரணம் நம்ம கூடங்குளம் நியூக்ளியர் ரியாக்டரை கூட சொல்லலாம். ஸோ எனர்ஜி, ஸ்பேஸு, அப்புறம் சயின்ஸு, இந்த 3 விஷயத்துலையும் நம்ம ரஷ்யன்ஸ் கிட்ட இருந்து தள்ளி வரவே இல்லை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். வெறும் ஆயுதங்களை வாங்கக்கூடிய ஆயுத கொள்முதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம ரஷ்யன்ஸை கொஞ்சம் கம்மியாக ப்ரிஃபர் பண்ணி மேலை நாடுகளோ இல்லை அப்படின்னா உள்நாட்டை தயாரிக்கப்படுற ஆயுதங்களுக்கும் நம்ம போகிறோம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஒரு நல்ல ஒரு பழமொழி இருக்குது, டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் அ பேஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கான்செப்ட் தான். ஒரே ஒரு நாடுகிட்ட இருந்து நம்மளோட எல்லா ஆயுதங்களையும் வாங்குறோம் அப்படின்றப்ப நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, இந்த நட்பு நாடு அதாவது ரஷ்யாவோட நட்பு நாடு கூட ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா மேபி நமக்கான ஆயுதங்களை அவங்க தராமல் போகலாம். என்ன வேணால் நடக்கலாம், அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வரக்கூடாது நமக்கு அப்படின்றதுனால இந்த ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மட்டும் நம்ம டைவர்சிஃபை பண்ணுறோம், ரஷ்யன்ஸை விட்டு தள்ளி வரோம். ஆனால் அதை தவிர்த்து கோஆப்ரேஷன் லெவலில் எக்கனாமிக்காக இருக்கலாம், அப்புறம் பொலிட்டிக்கலாக இருக்கலாம். ஏன்னா பொலிட்டிக்கலாகவும் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யன்ஸுக்கு அகேன்ஸ்டாக நம்ம இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு தடவை கூட போனது கிடையாது. எப்பயுமே ரஷ்யன்ஸுக்கு ஆதரவாக தான் இருக்கும். அமெரிக்கன்ஸுக்கு ஒரு பெரிய எரிச்சலை ஊட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம ரஷ்யன்ஸுக்கு பேசிக்காக ஆதரவாக இருந்து. பொலிட்டிக்கலாக நம்ம எந்த பிரச்சனையும் ரஷ்யன்ஸ் கூட பண்ணலை. அண்ட் இன்னொரு பக்கம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ், அப்புறம் நம்மளோட ISRO ரெண்டுமே ரஷ்யன்ஸ் கூட இணைந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்தியாவோட எனர்ஜி நீட்ஸு, நியூக்ளியர் ரியாக்டர்ஸை கட்டுறதுக்கு ரஷ்யன் தொழில்நுட்பங்களை நம்ம நம்புகிறோம். ஸோ மிலிட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கோஆப்ரேஷன் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிக்கிட்டு இருக்கே தவிர மற்றபடி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கோஆப்ரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டு தான் வருது. ட்ரேட் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. ரஷ்யன் ஆயில் அண்ட் கேஸை நம்ம அதிகமாக வாங்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்னொரு பக்கம் நமக்கும் ரஷ்யாவுக்கு உண்டான உறவுன்றது அதிகரிச்சுட்டு தான் போகுது. ஸோ தெளிவாக நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஆயுத உற்பத்தி, வெப்பன்ஸ் இம்போர்ட்டில் மட்டும்தான் நம்ம வந்து ரஷ்யன்ஸ் கிட்டே இருந்து வாங்குறத கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ரஷ்யன்ஸ் கிட்ட இருந்து தள்ளி வரோம் அப்படின்ற மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் சில குழப்பங்கள் வருது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கும் ரஷ்யாவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நமக்கும் ரஷ்யன்ஸுக்கும் உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக தான் போய்கிட்டு இருக்கு. என்ன ஆயுதங்கள் மட்டும் வாங்குறத குறைச்சிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதுவுமே நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டிக்காண்டி தான் நம்ம இந்த செயலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை அப்படின்னா நம்ம இதை கூட பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்ஸில் தான் போய்கிட்டு இருக்கு. அதில் எந்த டீவியேஷனோ இல்லை டிப்போ கிடையாது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் இதர டிபார்ட்மெண்ட்ஸில், நான் இப்போ மென்ஷன் பண்ணாத டிபார்ட்மெண்ட்ஸில் எப்படி இருக்குன்றத நீங்கள் கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள TPD1 பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே பாருங்க, நல்ல சமுதாயத்தையும் இருக்கும். நன்றி, வணக்கம்.